الله أكبر الله أكبر الله أكبر. இப்போ சில பேர் எதிர்பார்ப்பாங்க, நம்ம இது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ எங்கேயும் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வருவாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் வருவாங்க. இப்போ இவங்களுக்குலாம் அதை கொடுக்கலாமா அப்படின்னு? ஆமாம். இதுக்கு நான் எப்போதுமே ஒரு ஐடியா கொடுக்கறது, எதுக்கும் ஒரு தீர்வு. கூடாது அது கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கூடாது, இல்லை தீர்வு சொல்லி கொடுக்கணும்ல. அப்போ கூடாதுன்ட்டிங்க. அக்கம் பக்கத்தில் பிற சமயத்து மக்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நம்மளாம் கறி கொடுப்போம் அந்த அன்னைக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன் அவங்களுடைய விஷய தனங்கள் நமக்கு எதாவது அனுப்பி வைப்பாங்க, நம்மளும் அனுப்பி வைக்கணும்ல. ஒன்று. இன்னொன்று, சில ஏழைகள்லாம் அந்த உதயா கொடுக்குற இடத்துக்கு வருவாங்க. அதில் முஸ்லீம்கள் முஸ்லிம் எல்லாமே இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? இல்லை முஸ்லீம் தான் தருவோம், உங்களுக்கு தரமாட்டேன் எப்படி சொல்கிறது? இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டால், இந்த உலகையான்னு அறுக்கிறீங்கள அது தானே கொடுக்கக்கூடாது. உலியா அல்லாத மாமிசத்தை கொடுக்கலாம்ல. நீங்கள் கடையிலேருந்து ஒரு 5 கூட வாங்கிடுங்க, இப்படி வரக்கூடிய ஏழைகளுக்கு அதுலேருந்து எடுத்து கொடுங்க. உலகியாவாக அறுத்தது முஸ்லிம்களுக்கு, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கல்ல அது ஏழைகளுக்கு, மற்ற சகோதர சமயத்தை கொடுங்க. அப்படி இது பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். சில பேர் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் இல்லைங்க 5 கிலோ 4 கிலோலாம் பத்தாதுங்க அப்படின்னா ஒரு ஆட்டாருங்க உலகியா, இது தனி. இன்னொன்று, வருகின்ற ஏழைகளுக்கு கொடுக்குறதுக்கு, அதுக்கு அறுத்துட்டாக்கா எந்த இலையாக இருந்தால் தான் என்ன, மாட்டு சமயத்து இலைகளும் கொடுக்கலாம் தானே. ஒவ்வொன்றுக்குமே தீர்வு இருக்கிறது. அது அந்த மாதிரி தான் செய்யலாம். ஓகே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.